ஒரு ஜெனரலைஸ்டு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கஸ்டமருக்கு சூட்டபிளான பாலிசி எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு இயர்லி ரெனியூவல் ஃபாலோ பண்ணி கிளைம் இஷ்யூஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுல ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அண்ட் தென் அவங்க டெய்லி ஒரு புது கஸ்டமர்ஸ் கிட்ட இன்சூரன்ஸ் பற்றி பேசுவாங்க. ஆனால் ஸ்பெஷலைஸ்டு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் கஸ்டமருக்கு சூட்டபிளான பாலிசி எடுத்து கொடுக்கறது, இயர்லி ரெனியூவல் ஃபாலோ பண்ணுறது, கிளைம் இஷ்யூஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுல ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கஸ்டமரோட கனெக்டிவ்லேயே இருப்பாங்க. ஜஸ்ட்டு அவங்கள ஃபோன் காலில் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் நேரில் மீட் பண்ணி அவங்களோட லைஃப்பில் என்னென்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடந்துச்சு, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாகவும் இருப்பாங்க. ஆனால் அவங்க எங்கே ஜென்ரலைஸ்டாகவும் ஸ்பெஷலைஸ்டாகவும் சேஞ்ச் ஆகுறாங்கன்னா, அவங்க கஸ்டமரை ஃபாலோ பண்ணுறதுல அண்ட் கஸ்டமர்ஸோட கனெக்டிவில் இருக்கிறதுலையும் தான். அண்ட் மெயினாக அவங்க ஐடியல் கஸ்டமர்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஐடியல் கஸ்டமர்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.